வேர்ல்டே எகெயின்ஸ்ட் சைல்ட் லேபரா வந்து ரெகனைஸ் பண்ணாங்க. எந்த வருஷத்துல இருந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா 2002ல இருந்து. சரியா? நிறைய ஸ்கீம்ஸ் இருக்காங்க, நிறைய கண்டிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஃபேக்டரிஸ், இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய சைல்ட் லேபரா நீங்க பாப்பீங்க. சரி, டவுன்ஸ்ல மட்டும்தான் அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த மாதிரி வில்லேஜஸ்ல நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்ல ஃபீல்டு ஒர்க் குழந்தைங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஆர்டிகல் 21A. ஆர்டிகல் 21A என்ன சொல்லுது அப்படின்னா ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் பிட்வீன் தி ஏஜ் ஆஃப் 6 to 14 இயர்ஸ். 6 ல இருந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கண்டிப்பா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கான அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 21A. அப்ப அடிப்படை உரிமை நம்ம யாருக்காகவும் விட்டு கொடுக்கலாமா? கண்டிப்பா விட்டு கொடுக்கவே கூடாது. நீங்க மட்டும் ஸ்கூல் வந்தா போதுமா? உங்க சரௌண்டிங்ல டிராப் அவுட்ஸ் இருந்தாலும் இல்ல படிக்க முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கிற குழந்தைங்க இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா இந்த நாள்ல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம் இல்லையா? அதுக்கான நாள் தான் அது. நீங்க தான் ஸ்டூடெண்ட், நீங்க தான் சில்ட்ரன், மற்ற ஸ்டூடெண்ட்க்கு நீங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? இல்ல எஜுகேஷன்ங்கிறது நம்ம அடிப்படை உரிமை, யாருக்காகவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டு கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறது நீங்க தான் ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணும். அதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுக்க சொல்லியிருக்காங்க. எடுக்கலாமா? இந்திய அரசியல் அமைப்பு விதிகளின்படி கல்வி பெறுவது குழந்தைகளின் அடிப்படை உரிமை என்பதால் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை ஒருபோதும் எந்தவித பணிகளிலும் ஈடுபடுத்த மாட்டேன் எனவும் அவர்கள் பள்ளிக்கு செல்வதை ஊக்குவிப்பேன் எனவும் குழந்தை தொழிலாளர் முறையினை முற்றிலுமாக அகற்றிட சமுதாயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன் எனவும் தமிழ்நாட்டை குழந்தை தொழிலாளர் அற்ற மாநிலமாக மாற்றுவதற்கு என்னால் இயன்றவரை பாடுபடுவேன் எனவும் உளமாற உறுதி கூறுகிறேன். தேங்க்யூ சோ மச். இந்த குழந்தை தொழிலாளர் அகற்றுவதற்கான அடிப்படை விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா எப்பவுமே நம்ம சொல்றதுதான் எஜுகேஷன், கல்வி மட்டும்தான். எஜுகேஷன் இஸ் ஒன்லி வெப்பன் which you can use to change the whole world. உலகத்தை மாற்றுவதற்கான அடிப்படை ஆயுதமே என்னன்னா கல்விதான். இதை கரெக்டா பண்ணிட்டோம்னா சைல்டு லேபரே இருக்காது. ஓகேவா? தேங்க்யூ சோ மச்.